ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் கசப்பே இல்லாமல் பாகக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இதில் நான் 1/4 கிலோ பாகற்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். திரும்பவும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ அதில் 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இப்போது தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இப்போ மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா எதுவுமே பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/4 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் குக்காக விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்ததும் நாம் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாகக்காயை சேர்த்துடலாம். மசாலா பாகக்காயில் நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காக விட்டுடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்க புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் குக்காக விட்டுடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சுவையான கசப்பே இல்லாத பாகக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.